ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையல் என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு பண்ண போகிறோம். வாங்க நம்ம சமையலுக்குள்ளே போகிறோம். புளிக்குழம்புக்கு தேவையான பொருள் என்னென்னா மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் எடுத்து வச்சுருக்கோம். தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கோம். அது கூட கொஞ்சம் இஞ்சி பூடி சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலை, புளி கரைச்சல், இது கரம் மசாலா பொடி, வீட்டுப்பொடி, வெங்காயம், தக்காளி, இது கருணைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கீங்க. இதை நம்ம அப்புறம் உரிச்சிக்கலாம். இப்போ வாங்க, இதுதான் எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு அப்படி சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா எடுத்துச்சு. வெங்காயம் சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா செவம் நினைக்கி லைட்டாக அப்படியே வதக்கிட்டே இருங்க. இது வந்து கருவு விட்டுறாதீங்க. அடுத்து கருவேப்பிலை, பச்சை மிளகா வந்து நான் வந்து 6 மிளகா நான் கீரை வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துருங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வாசனை வர அளவுக்கு வதக்கிட்டே இருங்க. நிறையா பேர் வந்து கருணைக்கிழங்கு குழம்பு வந்து விரும்பி வைக்கிறது கிடையாது. இது வந்து நீங்கள் வந்து நிறைய டெய்லி வாரத்துக்கு ஒரு நாளோ, டெய்லி வைக்க முடியாது, வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை 10 நாளைக்கு ஒரு நாள் கண்டிப்பாக அதை வச்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா அது வந்து மூலத்துக்கு வந்து ரொம்ப நல்லது. விடாமல் இது வந்து முடிஞ்ச அளவுக்கு மாதத்துக்கு 2 தடவை கூட ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, நல்லா வாசனை வருது. நம்ம தக்காளி சேர்த்துக்குவோம். தேவையான அளவுக்கு உப்பு. தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டே இருங்க. தக்காளி இருக்கிற அளவுக்கு தெரியாமல் நல்லா வதக்கிட்டே நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் வச்சுக்கோங்க, அதை சேர்த்துக்கோங்க. லைட்டாக அப்படியே வதக்கிட்டே இருக்கு. அடுத்து நம்ம வீட்டு மசாலா பொடி, கரம் மசாலா பொடி நான் சேர்த்துருக்கேன். கார மசாலா பொடி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் வாசனை அதிகமாக இருக்கும். அதுக்காக எந்த பொடிகளும் வச்சாலும் கார மசாலா பொடி கொஞ்சம் சேர்த்துக்குங்க. பிடிக்க விடாமல் அப்படியே வதக்கிட்டே இருங்க. நல்லா வாசனை வருது. கரைச்சி வச்சிருக்கிற புளி கரைச்சலை ஊற்றிடுவோம். ரெண்டையும் தண்ணி சேர்க்காம மீடியமாக வச்சுருங்க. அடுத்து நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கணும். எல்லாம் நல்லா ஒன்றா வர்ற அளவுக்கு பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம அடுப்பை வச்சுருக்கோம். கொஞ்சம் கொதிச்சு வேகட்டும். அப்புறம் நம்ம கிழங்கு சேர்த்து குழம்பு வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. கருணைக்கிழங்கு நல்லா உரிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. அதை அப்படியே சேர்த்துக்குங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். குழம்பு வெந்துச்சு அளவுக்கும் அந்த கிழங்கு நல்லா வெந்துச்சு. ஏன்னா நல்லா வேக வச்சிருக்கனால நீங்கள் 2 நிமிஷம் 3 நிமிஷம் வச்சா போதும். ஏன்னா அது வந்து நம்ம காரமும் புளிப்பும் சேர்த்துக்காக அந்த மாதிரி வைக்கிறோம். அது கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். நீங்கள் கிழங்கு வாங்கும் போதேவும் பழைய கிழங்கா பார்த்து வாங்க. புது கிழங்குனா நம்ம சாப்பிடும்போது நாக்கு தொண்டையெல்லாம் அப்படியே அரிக்காக பழைய கிழங்கா பார்த்து வாங்க. அப்புறம் நல்லா கிரேவி மாதிரி வந்துருச்சு. ரொம்ப தண்ணியாக வைக்காதீங்க, நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. சின்ன டிப்ஸ் சொல்ல போகிறேன். என்னென்னு சொன்னால், நம்ம குழம்புக்கு வந்து வெங்காயம் நறுக்கும்போது வெங்காயத்தை வந்து ஒரு சிலர் வந்து நறுக்கிட்டு வந்து தண்ணிக்குள்ளே போடுவாங்க, இல்லை உரிச்சிட்டோ தண்ணிக்குள்ள போடுவாங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா வெங்காயம் வந்து நம்ம வதக்கும் போது வாசனை வராதுக்கா. கையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு வெங்காயத்தை நறுக்கி அப்படியே கழுவாமல் நீங்கள் போட்டு வதக்குங்க. அதான் நல்லா வெங்காயம் வந்து வாசனை வரும். தலைமுடி வந்து நிறையா பேருக்கு அதிகமாக உதிரும். அப்படி உதிர்றவங்க வந்து சின்ன வெங்காயத்தை நல்லா மிக்சியில் நல்லா வலுவலுன்னு அரைச்சிங்க. அரைச்சிட்டு அந்த சாரை வந்து எடுத்து முடியில் விடாமல் மசாஜ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நீங்கள் தலையை அடைச்சிருங்க. முடி வந்து ஒரு 10 நாளே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். முடி கொட்டவும் செய்யாது, முடியும் கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும் உங்களுக்கு. இன்றைக்கி நான் பண்ணினேன் கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு நாங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா சாப்பிட்ருக்கோம். நீங்களும் இதேமாரி நல்லா ருசியான கருணைக்கிழங்கு குழம்பு வச்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே கொடுங்க. என்னோடய சமையல் பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் அழுத்தி விடுங்க.